ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரசப்பொடி தீர்ந்து போச்சு. சிங்கப்பூரில் இப்போதைக்கு மார்னிங் நல்ல வெயில் அடிக்குது, மத்தியானம் 11:30க்கு அப்புறம் செம மழை. ஸோ வருண பகவான் தான் அதிகமாக தலையை காமிச்சிட்ருக்கார். சூரிய பகவான் மறைஞ்சு போயிடுறார். அதனால் சூரிய பகவான் இருக்கிற சமயத்திலேயே நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிப்போம் லைட்டுன்னு சொல்லிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டேன் ரசப்பொடிக்கு தேவையான ஐட்டத்தை. ரொம்ப ஜாஸ்தியான வெயில் இல்லை, மைல்டாக தான் இருந்தது. அதனால 2 days நான் இதை காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதில் உள்ள கொத்தமல்லி வரி அப்படி கையால் நசுக்கினாலே நல்ல கொரகொரன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிடணும் சன்லைட்லேயே. மிளகாவத்துலேயும் தொட்டோன்னாக்க மொடன்னு இருக்கணும், அதாவது கிறிஸ்பாக இருக்கணும். அந்த பதத்தில் இருந்ததுனா தான் நம்ம இதை ரோஸ்ட்டு பண்ணாமல் டைரெக்டாக நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தே நம்ம ரசப்பொடியை பவுடராக அரைச்சிக்கலாம். நான் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவர் வேணுங்கிறதுனால நார்மலாக சன்லைட்டில் நல்லா காய வச்சுட்டு அப்படியே மிக்சியில் பொடி பண்ணிவிடுவேன். சில சமயம் குண்டு குண்டாக இருக்கிற அந்த மிளகா கிடைக்கும், இல்லைனாக்க இந்த பேண்டிகை மிளகாவும் நீளமாக இருக்கிற இந்த ட்ரை ரெட் சில்லியும் நான் எடுத்துப்பேன். ஸோ இப்போ மிக்சியில் இது எல்லாத்தையும் நல்லா கோர்ஸாக பொடி பண்ணிக்கலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாதமும் சிங்கப்பூரில் கன்ஃபார்மாக மழை இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம ரசப்பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த தடவை குவான்டிட்டி கூட பண்ணேன். ஸோ 3 monthsக்கு இந்த மெஷர்மெண்ட் வரும் உங்களுக்கு. டெய்லி நீங்கள் ரசம் வச்சாலுமே வரும். ஸோ ஒரு ரச பவுடரை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். இன்னொரு ரச பவுடரை டெய்லி யூஸுக்கு வெளியில் வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச்சு இப்போ அரைச்சி எடுத்துட்டாச்சு. அடுத்தது செகண்ட் பேட்சும் திருப்பி 2 times அரைச்சிக்கணும். நீங்கள் கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த கொத்தமல்லி வர சீடெல்லாம் தெரியாமல் இருக்கணும். ஸோ நல்லா பவுடராக இருந்ததுனா தான் உங்களுக்கு ரசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ கொஞ்சம் கோர்ஸாக, அதுக்கப்புறமா ரொம்ப நைஸாக, அதேமாரி 2 பேட்சாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தடவை கிரைண்ட் பண்ணதையும் செகண்ட் தடவை கிரைண்ட் பண்ணதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய மிக்சி ஜாரில் மாற்றி அதையும் ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துட்டேன். ஸோ 2 தடவை நம்ம அரைச்சதும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நான் இங்கே விரலி மஞ்சள் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் வீட்டிலையே அரைச்சி கொடுத்த மஞ்சள் பொடி இருந்தது, அதை தான் இந்த ரசம் பவுடர் பண்ணுறப்போ 2 tablespoon நான் ஆட் பண்ணிப்பேன். எந்த ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ணலை. நல்ல டார்க் எல்லோ கலர் அந்த ரசப்பொடியோட கலரே வந்திருக்குது. ஸோ 2 days நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மிக்சியில் பவுடர் பண்ணி ஈவினிங்காக தான் எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததை தட்டில் கொட்டிட்டு சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes ஆற வச்சாலே போதும். ரொம்ப நாடி நம்ம காத்தாட விட வேண்டாம்.